வெல்கம் டு வித்யா வீடு. இன்னைக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட் ஃப்ரைடே வித்யா வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்ச், நைட் டின்னர் நான் என்னெல்லாம் பண்ணியிருந்தேன்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய அஞ்சரை பெட்டியில் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் தீந்துருச்சு. அதனால் அதை முதல்ல ரீஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். செலவு சாமான் நிறைய போட்டு வைக்கிற டப்பா மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். முன்னாடி ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரொம்ப ஏர் டைட்டாக இல்லை. அதனால் வாங்கின அதே பேக்கோட அப்படியே டப்பாவில் போட்டு வைக்கிறேன். கவரோடு வைக்கிறனால கவருமே செலவு சாமானுக்கு காற்றுப்படாமல் பார்த்துக்கும். ஸோ கவரோடவே வச்சு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ என்னுடைய செலவு டப்பாவை ரீஃபில் பண்ணியாச்சு. இப்போ குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மங்களகரமாக வெண்பொங்கல் தான் பண்ணியிருந்தேன். 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பாசிப்பருப்பு கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சதில் 5 டம்ளர் தண்ணி, அதாவது அரிசி 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணின்ற விதம் தண்ணி வச்சு 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பையும் போட்டு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். வெண்பொங்கல் தாளிப்புக்கு சூடான எண்ணெயில் நெய்யை தட்டின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டு பொங்கலில் சேர்த்து கலந்து விட்டால் வெண்பொங்கல் ரெடி. இது கூட இன்றைக்கி சர்வ் பண்ணுறக்கு தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். தேங்காய் சட்னியை தாளிக்கலை, அப்படியே வெறும் தேங்காய் சட்னியாக தான் சர்வ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வித்யா வீட்டில் இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மெதுவாக மதியம் லஞ்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி மிலாடி நபின்ற நம்மளுக்கான வெள்ளிக்கிழமை, அதனால் வெஜ் கறி குழம்பு பண்ணிடலான்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முதல்ல பொரியலுக்கான வாழைக்காயை குக்கரில் 1 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் வெஜ் கறி குழம்புக்கு கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. அதுக்குள்ளே மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவுக்கு 2 பெரிய தக்காளி, அரை மூடி அளவுக்கு தேங்காய் சில்லு, 1 பிட் இஞ்சி, 10 பூண்டு, காரத்துக்கு ஏற்றாப்பில் வரமிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பிட்டு பட்டை, 4 கிராம்பு, அரை டீஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையும் நைஸாக அரைக்கிறதுக்கு முன்னாடி கடுகு பொரிஞ்சிருச்சு. 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டாச்சு. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லித்தூள் சேர்த்தி எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கப்புறமா நைஸாக அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதோட சேர்த்திடலாம். இப்போது மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியையும் இதோட சேர்த்திடுறேன். இன்னொரு அடுப்பில் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதில் சோயாவை சேர்த்தி அதையும் வேக வச்சுக்கிறேன். சோயா நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் அடுப்பில் குழம்புக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு மஞ்சத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது ஒரு லெட் வச்சு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு கொதிச்சு வேக வச்ச சோயாவை தண்ணியை வடிச்சிட்டு நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொதிக்கிற குழம்புல சோயாவை சேர்த்திடலாம். சோயாவை போட்டு விட்டதுக்கப்புறம் குழம்பை நல்லா கலந்து விட்டு லிட் வச்சு மூடி வச்சிடலாம். இந்த குழம்பு நல்லா ஒரு கொதி வந்துடட்டும். கொதிக்கிறக்குள்ளே இந்த பக்கம் குக்கரில் வேக வச்சுருந்த வாழைக்காயை எடுத்துட்டு ரைஸ் வச்சாச்சு. வாழைக்காயை இப்போ நல்லா பொடியாக துருவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பை தி டைம் நம்மளுக்கு இங்கே வெஜ் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இதுக்கு கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை சேர்த்து கலந்து விட்டு இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ வெஜ் கறி குழம்பு பண்ண அதே சட்டியை லைட்டாக தண்ணியில் மட்டும் அலசிட்டு இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இதுலேயே வாழைக்காயை தாளிச்சிடலாம். கடை நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்தி கடலைப்பருப்பு பொன்னிறமாக ஆனதும் பொடியாக நறுக்கி வச்சு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், 1 சின்ன காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா வேக வச்சு துருவின வாழைக்காயை இதோட சேர்த்திடலாம். இது கூடவே கொஞ்சமாக
பெருங்காயத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பொடியாக துருவின தேங்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டால் வாழைக்காய் பொரியல் ரெடி. இந்த பக்கம் ரைஸ் வச்சுருந்த குக்கரை 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சமைச்சது எல்லாத்தையும் சர்வ் பண்ணிடலாம். இன்னைக்கு மதியம் வித்யா வீட்டில் சுட சுட சாதத்தில் சோயா கறி குழம்பு, வாழைக்காய் பொரியல். இது கூட ஃபைனல் டச்சுக்கு பசும்பாலில் செஞ்ச கெட்டி தயிரும் வச்சுருந்தேன். தயிர் சாதத்துக்கு சோயா கறி குழம்புல இருந்த அந்த சோயா பீசஸும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருந்தது. அதே மாதிரி இந்த வாழைக்காய் பொரியலும் நல்ல காம்பினேஷனாக இருந்தது. இதுதான் இன்னைக்கு வித்யா வீட்டு லஞ்ச். அதே மாதிரி நைட் டின்னருக்கு இதே சோயா கறி குழம்புக்கு சப்பாத்தி பண்ணியிருந்தேன். சப்பாத்தியோட இந்த சோயா கறி குழம்பு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருந்தது. இந்த சோயா கறி குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அண்ட் ரைஸ் எல்லாத்தோடையும் நல்லாவே மேட்ச் ஆகும். எப்படி மட்டன் கறி குழம்பு எல்லாத்தோடையும் மேட்ச் ஆகுதோ அதே மாதிரி இந்த சோயா கறி குழம்பும் எல்லாத்தோடையும் மேட்ச் ஆகுது. இந்த சோயா கறி குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. பை தி வே, do not forget to subscribe, like and share வித்யா வீடு. Bye.